பிறவி எடுத்து யமனுக்கு டாட்டா காட்டிய முத்தே போற்றி, சத்துணவு தந்த முதல்வா போற்றி, ரத்தத்தின் ரத்தமே போற்றி, ரசிகர்களின் மணியே போற்றி, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. என்ன இது பூஜை? அம்மா, என் இதய தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் இந்த ஸ்பெஷல் பூஜை. தலைவா, நான் உன்னை போல பெரிய நடிகன் ஆகணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாட்டுக்கே தலைவன் ஆகணும். ஏடா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படித்தான் அன்னைக்கு எங்க வாத்தியார பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு படிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு நடிகனால நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப என்னாச்சு? அவர் நாட்டு ஆளல, அரசாட்சி செய்யல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உழைப்பு, திறமை. அந்த உழைப்பு என்கிட்ட இல்லைங்கிறியா, திறமை என்கிட்ட இல்லைங்கிறியா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நானே உழைச்சி பெரிய மனுஷனாகி என் சொந்த பணத்துல ஒரு காரை வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போகல, ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். வாயா குடிமே, என்ன வேணும்? எங்க அம்மா வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற, என்ன வேணும்? இல்ல, எங்க அம்மா அரை கிலோ வீட்டுல கறி குழம்பா? சொல்ல மாட்டா. இல்லங்க, எங்க அம்மா வீட்டுல கறி குழம்பா? ஏன் குடிமே, வந்ததுல இருந்து எங்க அம்மா அரை கிலோ, எங்க அம்மா அரை கிலோன்னு அரை மைல் போயிட்டு இருக்கிய. உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னையா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த, எங்க அம்மா அரை கிலோ கறி வாங்கி தர சொன்னாங்க. அக்கா மார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்டு கொடுப்பா. இந்தாப்பா, நல்ல கறியா ஒரு அரை கிலோ தம்பிக்கு போடு. நீங்க கொஞ்சம் திரும்பிக்கீங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆள ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேணா நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதும்? கட்டிட்டியா? கட்டிட்டோங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இதை நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கு வாங்கிட்டு வந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. அது அது இல்லங்க, நீங்க கோச்சிக்கிறாதீங்க, கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்ன சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னைய பண்ண சொல்ற? கண்டிப்பா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க, நம்மள்கிட்ட வேண்டாம். வேற ஆளா? கொடிக்காலா அரும்பரும்பாவத்திலையா பொட்டாசவுக்கு விலையும் பொண்ணு ரத்தினமே, உன்னை பார்த்தா குலுங்கு வெடியும் கண்ணு ரத்தினமே. ஆத்தோறும் கொடிக்காலா அரும்பரும்பாவத்திலையா பொட்டாசவுக்கு விலையும் பொண்ணு ரத்தினமே, உன்னை பார்த்தா குலுங்கு வெடியும் கண்ணு ரத்தினமே. ஆத்தோறும் கொடிக்காலா உன்னை பார்த்தா
யாராலே தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது? ஒவ்வொரு நாளும் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். மரியாதை வெளியே வந்துரு. சோளக்காட்டு பொம்மை அடிக்குமா? யாரு கத்திரிக்காய் பறிக்கிறது? யாரு எம்எல் அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? இது பொம்மை தானா? இது என்னமோ இருக்கு. மாரியாத்தா, இந்த பொண்ணு கண்ண தந்துட்டா நான் உனக்கு பொங்க வச்சு பூஜை பண்றேன். எப்படியா காப்பாத்துமா? இந்த பாருங்க கிளம்பிடுமா? இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, அத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன். பேசு. எல்லாரும் கும்பிடுங்க. இப்ப வயிறு மாணிக்கம் உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். என்ன கூப்பிடுறாங்க? வணக்கம் மாவா. எப்ப மரியாதையான பையன் மாணிக்கத்துக்கு இந்த மாலை பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, ஓட்டுரிமை உள்ளவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே, பதவியில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரர் இல்லை, ஒரு பெரிய கொள்ளை மாறி. அவர் ஒரு பொறுக்கி பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 மட்டும் இருந்து நீரில் கொண்டு வந்து இருக்கிறோம். 20,000 செட்ட ஓட்டு, 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒதுக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது, வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரில் எழுதுவது, இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது, இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது, அடிக்கல் நாட்டுவது, கொடுக்குவது, என்னங்க இது? இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெள்ளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நான் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தது இந்த மாணவர்கள் அனல் கக்குவார். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு முதல்வர் ஆரியமானம் அவர்களே. எங்க இவர் வேற அமைச்சருங்க? தெரியாதா என்ன? எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆரியமானம் பதவிக்கு வரவங்களுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏங்க எனக்கு தெரியாம என்ன சொல்றீங்க? பிறந்த பயல பேச்சுக்காக சொல்றதாண்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு சாலை விட்டு எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மூடலையா மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையட வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆரியமானத்துக்கு இந்த மாதிரி ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மயர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய 2 கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நான் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராக நான் வருவேன். பாண்டியராஜ் அவர்களே,
எனக்கு நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு. அது நிச்சயமா கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரம் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். கேட்டாரு பெரியவரே, மினிஸ்டர் ரீல் விடுறாரு. என்னையா மறைக்கிற? நான் ஒண்ணும் முறைக்கிறேங்க, என் பார்வை அப்படித்தாங்க. ஆமா, இதெல்லாம் பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? பாத்து முட்டை, பாத்து முட்டை மாதிரி தெரியுது. இதை பாருங்கம்மா, நான் ஒண்ணும் மாத்த முடியல. சந்தையில வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், சண்டை கூட வரல. நானும் வியாபாரம் பண்ணதான் வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எவ்வளவு? இதுக்கு என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும். என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க. நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துறீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்கதான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்கு ஒண்ணு கொசுறு இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனேதான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சப்பதான் இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பார்த்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். போங்க போங்க. வெளியே இருக்குல்லையா? குழந்தை சொன்னாயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்கலாம் பாக்குற? நமக்கு தான் இந்த குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க சொக்கா இப்ப வாங்கிட்டு அது அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்டாதான் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிப்பா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? பசங்களுக்கெல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா? காசா? மழை மாதிரி என் வீட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு, என்கிட்ட காசு கேட்கிறேன். யாரு? அதோ என்னங்க, புரியா? பசங்களுக்கெல்லாம் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, பசங்களுக்கெல்லாம் 2 ஐஸா கொடுங்க, நல்ல ஐஸா. காசு காசா? எப்படி என்னங்க, பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுத்துட்டா? புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் கொடுங்க. பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வரையும் போடு. எல்லாத்துக்குமா? காசு காசா? எல்லாருக்கும் வரையும் போட்டுட்டா? புரிஞ்சுதுங்களா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல விலையில போடு போடு, நல்ல விலையில போடு. பெரியவரே பெரியவரே, பாத்துட்டு வரீங்களா? வாங்க போய் குடிங்க. என்ன மன்னிச்சுங்க, நான் போலி நினைச்சு உங்களை. பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆளை பாரு வேற ஆளை பாருங்கிறியே, நீ பெரிய ஆளியா? அதுக்குன்னு சந்தையில தானா? இதெல்லாம் தனியா கேட்டுக்கல. என்ன பெரியவரே வெறுங்கையோட வரீங்க? கோழி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க சின்னவரே? அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய். தம்பி, உன் பஞ்சாதி 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு, காசு கூட. யார் பஞ்சாதி? உன் பஞ்சாயத்தாயா? யாரு? என்ன என்ன? நீதான் அங்க இருந்து வாங்கி கூட கையை காட்டினியா? இப்ப என்ன காசு கூடியா? அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது? தம்பி, உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு, காசு கொடு. 30 வருஷம் ஏன் சம்சாரமா? என்னமா சொல்றீங்க? ஆனா நீ தானே அங்க நின்னுட்டு கூட சொன்ன, காசு குடியா? காசு குடியா? பெரியவரே, இது 2வது சம்சாரம்.